இந்த தியானம் என்பதனாலே ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதை உடையவர்கள் மறு ஜென்மம் எடுக்கும்போது வேறு நாட்டிலே போய் பிறக்கிற போது அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அமானுஷமான சக்தி பிறவியிலே இருக்குது. அதுதான் இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்கிறான், கிளியர் வாயன்ஸுங்கிறான், கிளியர் ஆடியன்ஸுங்கிறான், டெலிபதிங்கிறான், மெஸ்மரிசம்ங்கிறான், ஹிப்னோட்டிசம்ங்கிறான். இதெல்லாம் இந்த தியானத்தினுடைய விளைவாக வருவது தான். இந்த தியானத்துக்கு ஒரு வசதி என்னென்னா, ஸ்தல சுத்தி தேவையில்லை. நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணலாம். பஸ்ஸில் போகிற போது, ரயிலில் போகிற போது, இடம் கிடைச்சா ரைட்டு அங்கே உட்காந்து பண்ணலாம். முனிவர்களாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க. சில பேர் சுடுகாட்டு பக்கம் கூட உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க, யோகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது அவங்க மனசனுடைய திறமையை பொறுத்தது. சாதாரணமாக ஒரு நல்ல இடமா மங்களமான இடமா பார்த்து தான் உட்காருவாங்க. ஆனால் இடம் கிடைக்காத வழிய பட்சத்தில் அவங்க இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நேரம் வீணாக்கிறது இல்லை.